கூச்சம் இல்லை. 19 வயசு பெத்த தாயை கொலை செய்யறதுக்கு ஆள் அனுப்புகிற அளவுக்கு சீர்கேட்டில இருக்கிற ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அந்த பொம்பளை பொதுவாக குற்றவாளியை கூட்டிட்டு போறப்ப மூஞ்சியை பொத்திக்குவாங்க, இல்லைன்னா குனிஞ்சுக்குவாங்க, இல்லைன்னா அவங்களா இப்படி திரும்பிக்குவாங்க. ஏதாவது ஒன்றும் இல்லை, அப்படியே லெஃப்ட் ரைட்ல கிளீனா போகுது. அந்த பொண்ணு எந்த தவறுமே செய்யாதது ஒன்று. சினிமாவுக்கு பணம் தரலங்கிறதுக்காக வேண்டி தகப்பனை கொளுத்தனமே இருக்கான். 2 வாரத்துக்கு முன்னாடி மிக முக்கியமான சில படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. ஆறதுக்கு அந்த அன்னைக்கு அவன் காசு கேட்டு தரலங்கிறது சில்ற மேட்டர்கள் இதுவெல்லாம். நான் எதற்கு சொல்லுகிறேன்? தாயை கொலை செய்கிற, தந்தையை எரிக்கின்ற, குடும்பத்தோடு எல்லா பகையும் வைத்துக் கொள்ளுகிற, காதலிப்பதெல்லாம் பெரிய புண்ணியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை இடம்தான் நாம் அடுத்த ஜெனரேஷனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு கட்டத்தில் நாம் தமிழகத்திலே இருக்கிறோம். ராஹிலான்னு ஒரு பொண்ணு, பேர் சொல்றதுல தப்பில்லை, நாரி போனதுக்கு அப்புறம் அதை வெளிப்படுத்துறது ஒன்றும் வெக்கம் இல்லை. ராஹிலா ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அனுப்புகிறார்கள். அவனுடைய லவ்வரோடு வந்து நிற்கிறாள். இந்த பக்கம் தாயும் தந்தையும். இவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இன்ஸ்பெக்டர். அவர் கைரக்கவும், ஏமா உங்க அம்மா அப்பா ரொம்ப அழுகிறாங்க, உங்க அம்மா அப்பா கூட போயிரு, நீ ஏன் அவன் கூட போற? அவன் உன்னுடைய கம்யூனிட்டி இல்லை, அவன் முஸ்லீம் அல்ல, அவன் வேற யாரோ, நீ ஏன் இப்படி இருக்கிற? போயிரு. இல்லை நான் போக மாட்டேன். கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? யாரும் எதிர்பார்க்காம இந்த ராஹிலாவுடைய அம்மா டப்புன்னு ராஹிலா காலில் விழுகிறா. காலை பிடிச்சுக்கிட்டாங்க. பேரண்ட்ஸ் 2 பேரும், வாலிதைன் பெத்த பிள்ளையோட காலை பிடிச்சுக்கிட்டு வா வீட்டுக்குங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். காலை ஒரு உதறிட்டு அவன் கூட போனான். அவ வாழ மாட்டாங்கிறது வேற, அவ எப்படியும் நாசமாயிருவாங்கிறது வேற. ஆனா பெற்ற தாய் தந்தை காலை பிடிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். பிடித்த காலை உதறிவிட்டு பிடித்தவனோடு போகிறேன் என்று போகிறார்கள் அல்லவா? இந்த அளவிற்கு மோசமான சீர்கேட்டில இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் பட்டப்படிப்பு படிக்க வைக்கிறோம் என்கிற பெயரால் கல்லூரிகளுக்கு அனுப்புகிற பெற்றோர்களை சொல்லுகிறேன், தயவு செய்து இஸ்லாமிய ஒழுக்கம் எங்க அவர்களுடைய பாடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பீரியட்ஸ்களுக்கு எங்க முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அது போன்ற கல்லூரிகளில் மாத்திரம் பிள்ளைகளை சேர்த்து வையுங்கள். கல்வி ஒழுக்கம் இல்லாமல் அதற்கு பெயர் கல்வி அல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அதபும் இல்மும் சேர்ந்திருக்கிற, கல்வியும் ஒழுக்கமும் இணைந்திருக்கிற மிக மேம்பட்ட ஒரு தலைமுறையாய் நம்முடைய குழந்தை